ப்ரோ வைப் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய செயல்பாடு. கிரகங்கள் மிக அதிகமாக முக்கியத்துவம் மாத பலன் நம்ம எடுக்கிற எந்த கிரகத்தை எடுப்போம்னா நம்முடைய சூரிய பகவான் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மே மாதம் தொடக்கத்தில் மேசராசியில் 15ஆம் தேதி கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவோன்னா ரிஷபராசி பேர். அவர் 2 இடங்களில் இந்த மாத பலனில் மாற்றம் அடைகிறார். அதை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அடிப்படை, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க, ஸோ அதனுடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தெளிவான மாற்றங்கள் மற்றும் கவனங்கள் என்ற விஷயங்களை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் உறுதியாக ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த மே மாதத்தில் தான் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்து, அப்போ சூரியன் ராசிக்குள்ளே 5ஆம் இடத்த அதிபதி ராசிக்குள்ளே அமர்றது ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் என்னென்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் சனியுடன் இணைந்து, சனி பகவானுடன் இணைந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். அப்போ இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 12ஆம் தேதி வரையும், அட்லீஸ்ட் ஒரு 13ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கீங்களோ, என்னென்ன விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அத்தனை விதமான மாற்றமும் அப்படி படிப்படியாக நடக்கும். அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மேசராசி என்பவர்களுக்கு ஒரு 3 வருட காலமாக பல தடுமாற்றம். நீங்கள் ரியலாக, உண்மையாக, பாசமாக, அன்பாக, அக்கறையாக எவ்வளோ தூரம் உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் இன்வால்மெண்ட் கொடுத்தாலும், எவ்வளோ தூரம் நீங்கள் உண்மையான பாசத்துடன் பழகினாலும், உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பார்ட்னர் உங்களை கேர் பண்ணவே மாட்டாங்க, உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஸோ இதில் நிறைய டிப்ரெஷன், மேசராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்க. அதுவும் இந்த 2025 மேக்கு அப்புறம் அழுத்தம் மிகப்பெரிய மன அழுத்தம். மேச ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரங்க படாத பாடுபடுறீங்கன்னு கூட சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு உங்களால் சொல்லக்கூட முடியாது. அந்தளவுக்கு ஒரு லாக், பெரிய லாக் ஏற்பட்ட மாதிரி தான் வாழ்க்கை. சரி, இந்த லாக்குங்கிறது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மே மாதத்தில் கொஞ்சமாச்சும் படிப்படியாக குறையும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மன அழுத்தம், போராட்டம், பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அதிகமாக இருந்துச்சா இல்லையான்னு கமாஷம் அந்த அளவுக்கு இருந்தது இல்லையா? அதே போல் இந்த மேசராசிக்காரங்க கோவக்காரங்க, பட்டுன்னு முடிவெடுத்துருவாங்க, எதுனாலும் பட்டுன்னு கை நீட்டிடுவாங்க. ஸோ இப்படிலாம் சொல்கிறாங்களே, நாங்கள் அப்படி கிடையாது, ஏன் எங்களை புரிஞ்சுக்கிறாமல் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களை புரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப குணமானவங்க, ரொம்ப பாசமானவங்க, பாசத்தை அளவு கடந்த பாசம் வைக்கிறவங்க. உங்களை ஏமாற்றும் போது மட்டும்தான், உங்களை சுயநலமாக பயன்படுத்திட்டு விட்டுட்டு போகும்போது தான் உங்களுக்கு போகும். இது தப்பு இல்லையே, யாருக்குமே வர்றது தானே, உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். இதுதான் உண்மை. 2வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நடிப்பு திறமை வராது. மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது உங்களுடைய கேரக்டராகவே இருக்குது. மேசராசிக்காரங்களுடைய கேரக்டர்லேயே பெஸ்ட்டான கேரக்டர் அதான். ஆனால் அதுதான் மற்றவங்க ஒஸ்ட்டு கேரக்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நடிக்கிறதுனா சுட்டு போட்டாலும் வராது. நான் ஓப்பனாக பேசுகிறேன், உன் முகத்தை பார்த்து பேசுகிறேன், நீ என்னையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாருன்னா அதில் ஃபஸ்ட்டு அப்படின்னா மேசராசி தான். அதனால தான் நிறைய இடங்களில் நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை கூட மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வளைவு சுலைவு தெரியாதுல்ல. இந்த கும்பிடு சாமி போடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது.
ஸோ அப்போ டிப்ரெஷன் ஆகிடும். கிட்டத்தட்ட மேச ராசிக்காரங்க கூட அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு இந்த ரத்தத்தை எப்படி அட்டைப்பூச்சி உறிஞ்சிட்டு ஓடிடுமோ அதே மாதிரி தான் உங்கள் கூட இருந்த உறவுகள் ஒரு 3 வருடத்தில் உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சுருக்கார். கூட இந்த உறவுகளில் எது உண்மை, எது பொய், எது போலியாக நடிக்குது, எது சுயநலமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கார். சொல்லுவான்ல, கஷ்டப்படும் போது தான் உண்மையான நட்பு எது, உண்மையான உறவு எது, உண்மையான பாசம் எதுன்னு புரியும். அந்த நிலையை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு வரீங்க. ஓகேவா? இது உங்களுடைய இயல்பான தாட். ஸோ இது இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள பணி சுமை குறையும். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நீண்ட நாட்களாக இது கிடைச்சா ஓகே, இது நடந்தால் ஓகே, இது பிடிச்சது நடந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடிய சாத்தியங்களில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நடந்த விஷயங்கள் உண்மை என்றால் நீங்கள் கமெண்ட்ஸும் கொடுங்க, மனசார ஏற்றுக்கோங்க. இனிமேல் நடக்க போகிறதும் உண்மை. புரியுது உங்களுக்கு? ஸோ ஏன்னா நம்ம இது கோச்சார ரீதியான பொது பலன் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 30% டச் பண்ணால் விடாது, 20% எட்டி பார்க்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு லாக்கை கொடுத்தா விடுவேன். சரியா? அப்போ ரியாலாக நடக்க போகுது. இந்த ரியாலாக நடக்கிறத ஏற்றுக்கோங்க. சில மேசராசி என்பவர்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுறது, வெளியூர் போகிறது அப்படிங்கிறது, வெளிநாடு போகிற வாய்ப்பு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் ரீதியாக இந்த மே மாதத்துலேருந்தே தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, யாரிடமும் வாக்கு கொடுக்கறது இம்பார்ட்டன்ட். இந்த எங்கேயாவது ஒரு சண்டை நடக்குது ரோட்டில், எங்கேயாவது ஒரு 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க, இல்லை வண்டி இடித்து சண்டை போட்டிருக்காங்க, மேபி எனி ஒன் சண்டை ஒரு குடும்பத்துலேயோ ஒரு ரோட்லேயோ நடக்குன்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உடனே போய் கேட்பீங்க, தட்டி கேட்பீங்க. ஏன், எதுக்காகன்னு. அது அந்த கேட்கறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. முன் கோபத்தினால போய் பட்டு கேட்டு அந்த கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை மேக்ஸிமம் தலையிட வேண்டாம். ஸோ நிதானமாக இருங்க. உங்கள் லைஃப்பில் என்னை பொறுத்தளவு இந்த மே மாதத்துலேருந்து ஒரு உறுதிமொழி எடுத்து உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த மே மாதம் மேன்மையான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி, தன வரவுகள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நிர்வாக பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உறுதியாக பதவி உயர்வுடன் இடமாற்றம் உண்டு. பதவி உயர்வுடன் இடமாற்றம் நம்முடைய ரிஷபராசிக்கு மே மாதத்தில் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த உறவை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்களோ, எந்த நபரை அதிகமாக பார்க்கன்னு நினைக்கிங்களோ, ஸோ அவங்க கூட கொஞ்சம் இந்த மாதம் மே மாதம் தொடக்கத்திலேருந்து கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக செய்யும். பிடிச்ச மாதிரி பயணம், இஷ்டப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு பொதுவாக சொல்கிறாந்தா ஒரு 3 வருடத்தில் நீங்கள் அடைஞ்ச அழுத்தம், நீங்கள் அடைஞ்ச ஒரு போராட்டம் அது வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாதி ரிஷபராசிக்காரங்க உண்மையிலேயே நாங்களாம் இன்னும் ஒரு நிலையான இடத்துல இருக்கோம்னா அது பெரிய அதிசயங்க, உயிர் மட்டும்தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. இந்த அன்பு, பாசம், அக்கறை அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் எதிர்பார்த்து எவ்வளவோ தியாகம் செய்யக்கூடிய நல்ல குணம் உள்ளவங்க ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக ஒரு ரிஷபராசிக்காரங்க நட்பாக, ஒரு காதலாக, ஒரு காதலியாக, அதே போல் மனைவியாக, கணவனாக கிடைக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை தரையில் நடக்க விட மாட்டீங்க.
கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுப்பீங்க. கேரிங்னா கேரிங், உங்களை மாதிரி யாரும் கேர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கேர் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க உங்களை கண்டுக்கிறவே முடியாது. எனக்கு அன்பு மட்டும் கொடு, எனக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு அன்பு மட்டும் கொடுன்னு சொல்லி ஒரு பெண் ஒரு ஆணிடம் எதிர்பார்க்காங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான ஆள் ரிஷபராசி. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பே அந்த அன்பு தான். அந்த பொதுவாக அன்பை மட்டும் அதிக எதிர்பார்த்து வாழக்கூடிய உங்கள் லைஃப்பில் அன்புனாலே அதிகமாக தோற்று போகக்கூடிய சூழ்நிலை, காதல்னால அதிகமாக பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை, திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் திருப்பி போட்ட அடி மாதிரி அடி மேலே அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களை உருகி உருகி லவ் பண்ணுவாங்க, செம்ம லவ். அதை என்ன சொன்னால், அந்த கவிதைகள் வந்து ரிஷபராசிக்காரங்கிட்ட ஆப்போசிட் பார்ட்டி சொல்லும் போது நீங்கள் அப்படியே ஐஸ் கட்டி எப்படி உருகுமோ அதே மாதிரி உருகிடுவீங்க. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியும் அது நெருப்பு, அது ஐஸ்கிரீம் கிடையாது, அது பனி சுடர் கிடையாது. நீங்கள் லவ் பண்ண நபர் நெருப்பு மாதிரி தூரத்துலேருந்து உங்கள் கூட பயணிக்கும் போது அது குளுமையாக இருந்துச்சு, கூட வந்து பயணிக்கும் போது தான் தெரியுது அது கொடுமையாக இருந்துச்சுன்னு. கிட்டத்தட்ட ஒரு ரிஷபராசியில் ஒரு 60% அன்பர்கள், எனக்கு தெரிஞ்சு 60%, ஓகேவா. சில பேருக்கு சுயஜாதத்தில் 7ஆம் இடம் வலுவாக இருந்தால் ஓரளவுக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ 60% அன்பர்கள் இந்த சிந்தனையில் இருப்பீங்க அப்படிங்கிற உண்மை. ஸோ 60 80ங்கிறத நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வச்சு நான் முடியும், இதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மே மாதத்தில் உங்களுக்கு உங்களை ஏமாற்றிய உறவுகள் எல்லாமே அப்படியே போயிடும். உங்கள் கூட இருக்க உண்மையான உறவுகள், உண்மையான பாசம், உண்மையான அக்கறை இனிமேல் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கப்படுங்கிறது. அதே போல் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எந்த உறவினர்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர நினைக்கிங்களோ, உங்கள் வீட்டுக்கு வர நினைக்கிங்களோ, ஸோ அவங்க இந்த வட்டம் வருகை புரிவாங்க அப்படிங்கிறது. மேலும் நிர்வாக பொறுப்பு சூப்பராகவும் நீட்டேன், நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் நீட்டேன். அப்போ பொருளாதாரம் நிறையா வருங்கிறது உண்மை. அந்த பொருளாதாரத்தை வீண் விரைய செலவு செய்யும். ஏன்னா பொதுவாகவே பணத்து மேலே அக்கறை வைக்காத ரிஷபராசிக்காரங்க இக்கட்டான சுச்சுவேஷன் லாக் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக. நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கோவிலுக்கு போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு மனசார நீங்கள் ரிலாக்ஸாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டம் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய நட்பு, அன்பு, காதல் அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களை தெரிஞ்சு தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணுற மாதிரி லைக் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு உங்களை ஏமாற்று. ஸோ அதில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைலேருந்து விடுபட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமும் பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மை. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செஞ்சீங்க நல்லாயிருக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி மட்டும் தயவுசெய்து ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. ஏன்னா பொதுவாகவே கல்லடி பட்டால் கூட ரிஷபராசிக்காக தப்பிச்சிருவீங்க, ஆனால் கண்ணடி பட்டு பாதிக்கப்பட்டது அதிகம். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கவலைப்பட, நீங்கள் நல்லா இருக்கும்போது 40 பேர் கூட இருப்பான், 40 பேர் சுற்றி சொந்தம் பந்தம் நண்பன் அன்பு தம்பி பாசம்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது 4 பேர் உங்கள் கூட இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா பௌத்தரிச்சப்பட்டு உங்களை கல் தான் அடிக்க முடியல, கண்ணடியாக அடித்து லாக் பண்ணிவிடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை உறுதியாக இந்த மே மாதம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் மாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசி அப்படின்னே ஃபஸ்ட்டு
நம்ம மைண்டில் வர்றது என்னென்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக சிந்திக்கக்கூடிய அதிபுத்திசாலின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை, அது என்ன சொல்லணும்னா தீர்க்க முடியாத பிரச்சனை கூட ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய சிந்தனை, அறிவு, அற்புதம், விவேகம் எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்கும். அதை பயன்படுத்துவீங்க. அது யாருக்கு பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னா இப்போ நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய வல்லமை அப்படிங்கிற ஸ்தானத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்காக பயன்படுத்தியது மிகப்பெரிய பிறருக்காக விட்டு கொடுத்து பிறருடைய வாழ்க்கையில் வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்க வெற்றி பெறுவதற்கு முதன்மையாக ஐடியா கொடுக்கக்கூடிய ராசியில் முதல் ராசி நீங்கள். ஸோ இது ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஏற்றி விட்ட நபர்கள், அதாவது நீங்கள் ஏனியாக இருந்து ஏற்றி விட்டீங்களே, அவங்களால தான் நீங்கள் இறக்கி விடப்பட்டிருப்பீங்க. அவங்களால தான் நீங்கள் வாழ்க்கையில் வேலையில், தொழிலில் நிறைய போராட்டத்தை சந்திப்பீங்க. அப்போ செய்வனை யார் வச்சாங்க? நீங்கள் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலைகள் கடந்த காலங்களில் நடந்தது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ வேலை இழந்தீங்க, அதிகமாக கடன் வாங்கினீங்க, அந்த கடனால் மன அழுத்தம் அதிகமாச்சு, அதனால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் நல்லது செஞ்ச 40 பேருமே உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களுக்கு கெட்டது பண்ணாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. அதாவது எதுக்காக உங்களை கஷ்டப்படுத்தினாங்க, எதுக்காக உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரையும் உங்களுக்கு புரியாத புதிராக தான் இருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போது, மாற்றம் என்பது இந்த மாதத்திலிருந்து தொடக்கம் என்று வச்சுக்கலாம். அப்போ நம்முடைய மிதுனராசி அன்பர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். லாபம் அதிகரிக்கும். வேலையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும்னா பதவி உயர்வு உண்டு. அந்த பதவி உயர்வு உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த மே மாதம் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும், தொழிலில் அதிகமான லாபத்தை கொடுக்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பது உண்மை. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக, பொதுவாக ஒரு வருட காலமாக மனசில் உங்களுக்கு அவ்வளோ சிந்தனைகள், எவ்வளோ சிந்தனைகள், அதாவது இது செய்யுமா, அது செய்யுமா, அப்படி செய்யுமா, இப்படி செய்யுமா, ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். ஆனால் செயல்படுத்த முடியாமல் தடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் 60% கொண்டு போயிட்டேங்க, நான் 80% கொண்டு போயிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ஏன்னா 100% ஏங்க கொண்டு போக முடியல அப்படிங்கிற கேள்வியை வைத்து கொண்டே இருக்கீங்க ஒரு வருஷம். சில பேருக்கு தடுமாற்றம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் எதை ஃபுல் டெப்த்தாக யோசித்து பக்காவாக பிளான் போட்டு செஞ்சிடலாம் நினைப்பீங்களோ, அதை அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஐடியா கேட்குறது. இந்த சொந்தக்காரன் நல்லவன் சொல்லி 4 பேர்கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சவே கூடாதுங்கிறக்காண்டி அவன் தவறான சிந்தனையை உங்கள் மைண்டில் கொடுத்து உங்களை லாக் பண்ணிடுவான். அதை நீங்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அவங்க அதை பேர் வாங்கிடுவாங்க, புகழை வாங்கிடுவாங்க. ஸோ இப்படித்தான் பின்னோக்கி நகர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மே மாதத்தில் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது கூடவே இருந்த துரோகியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கும் அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்காக மட்டும் நீங்கள் சிந்திக்கும் போது அவர்கள் இருக்கும் இடம் காணாமல் போயிடுவாங்க. எல்லா விதமான பிரச்சனை வெளியே வரும். புதிய தொழில் தொடங்கலாமா, புதிய தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் தொடங்கலாம். ஆனால் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்பது கொஞ்சம் அல்ல நிறைய கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்.
புரியுதா? அப்போ பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் தொடங்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறை தொழில் தொடங்கினீங்கன்னா நல்ல லாபம் உண்டு. வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு, வேலையில் இடமாற்றம் உண்டு. தொழிலில் அதிக அக்கறை செலுத்தினீங்கன்னா பெரிய லாபத்தை, பெருத்த லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு என்பது. ஸோ இப்போ மிதுன ராசிக்காரங்களுடைய மனநிலை தெளிவாக இருக்கும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு என்ன விஷயத்த ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அப்பா என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்றதை பார்க்கணும். அப்பாவுக்கு தேவையில்லாத நட்புகள் வருதா, தேவையில்லாத உறவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் கூட இருந்து கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒவ்வொரு சிந்தனைகள் வருதா, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அப்பாவை புரிக்க வைக்க ட்ரை பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லது. ஸோ அதே போல் 3ஆம் இடத்துல கேது இருக்கனால இந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வைக்கிறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, சமூக வலைதளங்களில் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய வீடியோ, ஸோ எனி ஒன் உங்களுடைய முகம் தெரிகிற அளவுக்கு எதை பண்ணாலும் தவறு. முடிஞ்ச அளவு அதாவது பண்ணுறது என்னன்னு நிப்பாட்ட முடியாதுங்க. நானே புதனுடைய ஆதிக்கம் கம்யூனிகேஷன் ஸ்பீடில் இருக்கேன், நான் எப்படிங்க நிப்பாட்ட முடியும்னா மேக்ஸிமம் அதை என்ன பண்ணால் ப்ரைவேட்டில் போடுங்க. ஓகேவா? தேவையில்லாத விஷயங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சமூக வலைதளங்கள் மூலமாக சில கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் நிதானமாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக நம்முடைய மிதுன ராசிக்காரங்க இந்த அதாவது என்ன சொல்கிறேன்னா, பொதுவாகவே இந்த மே மாதத்துலேருந்து நீங்கள் சிந்திக்கிற அத்தனையும் சிறப்பாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மே மாதத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளையும் டச் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு விஷயம், கடகராசி அன்பர்களுடைய வீட்டில் இந்த மே மாதத்தில் சுப நிகழ்ச்சி கட்டாயமும் உண்டு. ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனதார சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகப்படும். நீங்கள் என்ன விஷயத்தை அதிகமாக யோசிக்கீங்களோ, எந்த விஷயத்தை அதிகமாக நேசிக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது, நிறைவேற போகுது அப்படிங்கிறது. அதே போல் இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் வேறு சார், என் மனைவி என் கூட பேசவே மாட்டேங்க, என்னுடைய கணவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்க, ஸோ அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த மாதம் அவங்க உங்கள் மேலே அக்கறை உறுதியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. மேலும் தடைபட்டு போன அத்தனை விதமான நல்ல காரியங்கள், நிறைவேறாமல் போன அத்தனை விதமான நல்ல காரியங்கள் எல்லாமே இனிமே தான் நிறைவேறப்போம். இந்த கிரகம் அதுக்கான ஒரு வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் கடகராசிக்காரங்க கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷமாக மகர ராசிக்கு தானே மகர ராசிக்கு தானே 7.5 ஆனால் என்னமோ எங்களுக்கு 7.5 நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. மகர ராசி கூட கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டாங்க போலக்கு. 7.5 அவங்களுக்கு நடந்து, அவங்களுக்கு சனி பகவான் கடந்த பிறகு கூட எங்களுக்கு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த ஒரு 5 வருடத்தில் நாங்கள் வாழ்க்கையோட அனுபவத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருந்ததா இல்லையா? அதுவும் இந்த பூச நட்சத்திரத்தை பிறந்த நம்முடைய நேயர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் ஒரு 7 மாதமாக. ரிவர்ஸில் வந்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஃப்ரெண்டில் அடித்தா ஓகேடா, ரிவர்ஸ்லேயே வந்து அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களை வச்சு செய்ய வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்தது, உங்களுக்கு அனுபவ பாடங்களை கொடுத்தது நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு எப்போ கஷ்டம் அதிகமாக இருக்கோ, எப்போ நமக்கு அதிகமான போராட்டம் வருதோ, எப்போ நமக்கு
ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, அப்போ நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்குறது தான் நம்ம பண்ண புண்ணியம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எத்தனை பேருக்கு அன்பு காட்டியிருப்பீங்க, எத்தனை பேரை கூட பிறந்த சகோதரனா சகோதரியா ஒரு நல்ல ஒரு உண்மையான அன்பா உண்மையான பாசமான தோழனா தோழியா எடுத்து அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த அத்தனை அன்பர்களும் நண்பர்களும் எங்கே இருந்தாங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் போச்சு. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எது ரியல் எது டூப்ளிகேட்டுங்கிறத நீங்கள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நம்முடைய சனி பகவான் உங்களுக்கு செயல்படி கொடுத்தார் என்பது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் எப்படி ஒரு குழந்தைய ஒரு அம்மா அவ்வளோ பாசமாக 5 குழந்தையாக இருந்தாலும் 5 குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லி சாப்பிடாம கூட இருந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கடகராசிக்காரங்க கூட இருக்க நட்புனா உயிரை கொடுப்பீங்க. கூட பிறந்த உறவுகளுக்கு என்ன தியாகம் செய்யணும்னு சொல்லுறது நான் செய்கிறேன். கட்டின கணவனுக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாம் தரேங்க, அன்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி பெண்கள் எத்தனை பேர். ஆனால் இல்லை, நாங்கள் போலியாக தான் இருப்போம், உங்களோட போலியாகவே இருந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் ஏமாற வேண்டிய நிலைமை அவங்களுடைய நடிப்பின் மூலமாக அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இப்போ உங்களை சிந்திக்க வச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் கூட இப்போ இருக்கிற உண்மையான அன்பு உண்மையான பாசம் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேபோல் கடகராசியோடைய குழந்தைகளுக்கு இனிமேல் அறிவு திறமை எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. கடகராசிக்காரங்களுடைய குழந்தைகள் இனிமேல் இவங்க பேச்சை கேட்பாங்க. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதாக இருந்தால் மட்டும், நான் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசிக்காரங்க ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சு யாரையும் நம்பி மட்டும் தயவுசெய்து செய்யணும். உங்களை நம்பி செய்யுங்க. ஸோ இருந்தாலும் புதிய முயற்சி இப்படிக்கு வேண்டாம். சொந்தமாக ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான நேரம் ஒதுக்கும். அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லா நபருடைய செயல்பாடுகளும் உங்களுடைய கண்காணிப்பு இருக்கும். அது கேமரா எப்படி 4 மூலைக்கு வச்சோன்னே அந்த ஃபுல் ரூமையும் கேட்ச் பண்ணுதோ அதே மாதிரி நீங்களும் கேட்ச் பண்ணால் மட்டும்தான் வெற்றி. இல்லைன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு சதி திட்டம் பக்காவாக திட்டுவேன். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்முடைய கடகராசிக்காரங்க இரவு நேரங்களில் பயணம் செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. நைட் லாங் ட்ராவல் போகலாமா அப்போலாம் நீங்கள் நினைக்க சரி, அப்படி போகிறதா நீங்கள் வண்டி ஓடக்கூடாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடகராசி இந்த மே மாதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்தித்து சிறப்பாக இருப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே தற்போது கிரகங்கள் மே மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மனதில் உள்ள மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் விலக போகுது. நீங்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் அந்த தொடக்கத்தில் பாதி வரையும் போயிட்டு மீதியை முடிக்க முடியும், ஏதாவது ஒரு தடை வருதுல, அந்த தடைகள் எல்லாம் உடைச்சி நீங்கள் எந்த காரியத்தை தொடங்குறீங்களோ அந்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த மே மாதத்தில் கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். உங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அந்தஸ்து ஒரு பதவி உயர்வு என்பது இப்போ காணல் நீர் மாதிரி ஆயிடுச்சு. மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, அங்கீகாரம் இல்லைங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இந்த மே மாதம் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புலாம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செஞ்சால் கரெக்டாகும்னு இப்போ உங்களோட பொறுப்பை ஒப்படைப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் உங்களுடைய கம்பெனியில்
அதிக நேரம் டைம் ஒதுக்கி கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிக்கிறாள். அந்த அளவுக்கு இருந்தும் உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய இடத்துல நேரத்தில் தட்டி பறித்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டிப்ரெஷன். அதுக்கப்புறம் இந்த 2025 மே மாதத்துலேருந்து மன அழுத்தம் இல்லை என்று சிம்ம ராசிக்காரங்க யாராவது சொல்கிறீங்கன்னா அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, அதான் உண்மை. ஸோ மன அழுத்தம் உண்மையிலே இல்லைங்க, ஃப்ரீ மைண்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் லக்னாதிபதி திசையோ அல்லது நல்ல ஒரு 1-5-9க்குரிய திசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் மன அழுத்தம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்ப்போம், கமெண்ட்ஸில் தெரிஞ்சுருக்கேன் நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டான கேட்சிங் வந்து. அதேபோல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது 3 வருடம், ஓகேவா, உங்களுடைய லைஃப்பில் உங்கள் கூட இருக்க கூட்டாளிகளுடைய சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாருக்கு பிரச்சனைனாலும், என்ன ஒரு பிரச்சனைனாலும், குடும்பத்திலையும் சரி உறவுகளையும் சரி என்ன பிரச்சனைனாலும் முதன்மையாக போய் நின்னவங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு நபர் கூட உதவி செய்யும். மற்றவங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக யோசித்து அதுக்கு ஒரு சரியான முறையில் வழி நடத்தின உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, நிறைய அழுத்தத்தை கொடுக்குறாங்க. சந்தோஷம் எங்கே அப்படிங்கிற நிலைமையில தான் உங்களுடைய பயணங்கள் இப்போ போய்கிட்டு இருக்குங்கிறது உண்மை இல்லையா? அதாவது சனி பகவான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினாரு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. என்னைய பொறுத்தளவு உங்களை பக்குவப்படுத்தினாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு லாக். அதுவும் நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக திருமண வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு லாக், உறவுகளால் மிகப்பெரிய லாக். கணவன் என்ற ஒரு அற்புதமான உறவு நினச்சி நீங்கள் போய் அதனால் நீங்கள் பட்ட கஷ்டம். அதாவது மீன் தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மீனை தரையில் தூக்கி போட துடிக்கும் பார்த்தீங்களா, அந்த துடிப்போட தன்மை அந்த மீனுக்கு உணரும், பார்க்குறவனுக்கு உணராது. அதே மாதிரி தான் உங்களுடைய துடிப்பு அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டும் சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கூட கேட்காத உறவு கூட நீங்கள் இன்னும் பயணிச்சுக்கிட்டீங்க தான் உண்மை. சில உறவுகள் இன்னும் உங்களை கேர் பண்ணலைங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காதலில் சிக்கி தவிக்கிற ஒரு பூர்வ நட்சத்திர நபர்கள்லாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையில் அதிகமாக டிப்ரெஷன் சந்திக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகி அப்பாடி பரவாயில்ல புரிய ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சமாக கேர் பண்ணுறாங்க, செவி சாய்த்து கேட்குறாங்க. அப்படிங்கிற நிலைமை மே மாதம் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக வரும் என்பது உண்மை. நீங்களே பொதுவாக பூர்வ நட்சத்திரக்காரங்க உங்கள் மனசுக்கு ஓகே அப்படின்னு சொன்னப்போ தான் எந்த விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க. இப்போ மனசே இல்லாத அளவுக்கு செயல்படுத்த வச்சிட்டாங்க. அதான் இங்கே பிரச்சனை. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் பொதுவாக இந்த மாதத்தில் எடுக்கிற விஷயங்கள்லாம் வெற்றி தான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் த லைஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ராசியின் அதிபதி இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு டைரெக்டாக 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அதுக்கடுத்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. தொட்டதெல்லாம் வெற்றி பெறுங்கிறது உண்மை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வெற்றி பெற முடியும். ஓகேவா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் பார்த்தேன், நான் முடிச்சிடறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வாக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்தவங்க குடும்பத்தினுடைய விஷயங்களை தலையிட்டது போதும். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவது நிறுத்திக்கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கவனம் செலுத்துறதே கிடையாது. மற்றவங்களுக்கு எவ்வளோ நேரம் அதிகமாக ஒதுக்குறீங்க, மற்றவங்க பிரச்சனைக்கு உட்காந்து யோசித்து அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பீங்க, போய் ஸ்டாண்டர்டாக நின்று போய் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய ஹெல்த் விஷயங்களில் நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்போ கவனம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக கவனமாக இருந்தீங்கன்னா
உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த சகோதர சகோதரிகள் கூட ஏதாவது சின்ன சின்ன விவாதங்கள் வருதுன்னா, இல்லை புரியாமல் பேசுகிறாங்கன்னா அவங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணவே வேண்டாம். ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறாத, உங்கள் மேலே அக்கறை காட்டாத உறவு என்றைக்குமே அதான் சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குறையும். ஸோ அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணாமல் உங்களுடைய பொழப்பை பார்க்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மே மாதம் சிம்ம ராசிக்கு சிரமங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்பது உண்மை. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, பொதுவாகவே கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் நிறைய மாற்றங்கள் வரும். உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மூலமாக பண வரவுகள் வரும். அம்மாவுடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயம்லாம் மனசில் இது நடந்தால் ஓகே, இது நடக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அது நடக்க கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. புதிய காரு, புதிய பைக்கு, ஸோ இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் வாகனங்கள் ஓட்டக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி இளம் வயது இளைஞர்கள் கொஞ்சம் வண்டி வாகனங்களை கவனமாக ஓட்டணும். அது நான் வண்டி வாங்கணும்னு சொல்லும்போது சேர்த்து சொல்லிடுறேன், கவனமாக ஓட்டணும். ஓகேவா? அசால்ட்டாக வீல் பண்ணுறது, ரோல் பண்ணுறதுலாம் வச்சுக்கோங்க. அதே போல் கன்னிராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து தன வரவுகள் வரும். பொருளாதாரம் எங்கேயாவது கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வரும். எங்கேயாவது ஒரு பணம் வாங்குறதுக்கான எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா வாங்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக அதிகமான மன அழுத்தம். பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன், யார் யாரெல்லாம் நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க? நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்குறது எத்தனை வருஷமாக இருக்குன்னா குறைஞ்சது 5 வருஷம். குறைஞ்சது 5 வருஷம் கட்டாயமாக கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. 3, 5, 2 வருஷம் அப்படின்னு தூங்கவே இல்லைங்க. தூங்கும்போது கூட எனக்கு நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்குது. நான் யாரை ரொம்ப நம்பணும், அவங்க செஞ்ச துரோகம் என்னால் ஏற்றுக்கிறவே முடியலைங்க அப்படிங்கிற நிலைமையை சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமாக உண்டு. பல கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷமாக 15 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு எதற்காண்டி நீங்கள் வேலையை இழந்தீங்கன்னே தெரியாமல் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? உங்களை எதுக்கு வேலையோடு தூக்குனாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சால் கூட ஓகே, ஆனால் எதுக்கு தூக்குனாங்கன்னு சில அன்பர்களுக்கு தெரில. அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்தவங்களுடைய லைஃப்பில் அந்த இன்வால்மெண்ட் இல்லை. ஸோ அதே போல் இப்போ உங்களுடைய கணவன் மனைவி உறவு என்பது ஒரு சரியான நிலைப்பாடில் இல்லை. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறாம அவங்க இஷ்டத்துக்கு உங்களை பேசுகிறாங்க. பொதுவாக கன்னிராசி பெண்களுடைய உண்மையான அன்பு, உண்மையான காதல், உண்மையான வாழ்க்கை கிடைக்க கோடான கோடி அன்பர்கள் கொடுத்துச்சு. அதாவது என்ன சொன்ன, அதாவது போன பிறவியில் புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் கன்னிராசி பெண்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. ஆனால் நம்பி வருவாங்க. நம்ம கன்னிராசி பெண்கள் திருமண வாழ்க்கையை நம்பி வருவாங்க. அன்பு கிடைக்கும், உண்மையான அன்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பி வருவாங்க. அந்த நம்பி வந்த பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய டிப்ரெஷன், நிறைய மன அழுத்தம். பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாத ராசியில் கன்னி ராசி உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையான அன்பு. நான் உங்ககிட்ட அக்கறை காட்டுறேன், நான் உன்னையே புரிஞ்சுக்கிறேன், நீ என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ஆனால் அந்த ஆப்போசிட் பார்ட்டி கன்னி ராசிக்காரங்களை புழிஞ்சு எடுத்துருவாங்க. எப்படி ஒரு கரும்பு அழகாக இருக்கோ அந்த கரும்பை மிஷினுக்குள்ளே விட்டு ஜூஸை தனியாக எடுத்து சக்கையை தூக்கி வெளியே போகிற மாதிரி தான் கன்னி ராசிக்காரங்களை அதிகமான நபர்கள் தன்னுடைய லைஃப்பில் ஒரு படாத பாடுபடுத்துவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பதட்டமான மனநிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் பதட்டம் இல்லாத ஒரு நல்ல லைஃப் வரும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இனிமேல் தான் வரப்போகுது. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லலாம், காலச்சக்கரத்துக்கு நீங்கள் 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடங்கிற போது மேக்ஸிமம் நீங்கள் கடன் வாங்காத வரையும் கவலைப்படாத கன்னிராசி இருக்கு. நீங்கள் கடன் அப்படிங்கிறது பணமாக வாங்கினாலும் சரி அன்பாக வாங்கினாலும் சரி அது ஆபத்தில் தான் முடியும். ஸோ முடிஞ்சளவு இந்த மாதத்திலேருந்து படிப்படியாக கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது உங்களை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக உறுதியாக இருக்கும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ மேலும் கன்னிராசி என்பவர்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனையும் குறைந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு லைஃப் இந்த மே மாதம் கிரகங்கள் கொடுக்க போது. நிம்மதியான மனநிலையை கொடுக்க போது, மன அழுத்தத்தை குறைக்க போது, மனசுக்குள்ளே எந்த விஷயத்தையும் போராட்டமாக வைக்காமல் நடப்பது நடக்கட்டும் நான் ரொம்ப புரிஞ்ச வேண்டாங்கிற பாடல் கேட்டவாறு யாரையும் அதிகமாக நேசிக்காமல் உங்களை நீங்கள் நேசித்து வாழ்க்கையை பயணிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபம் வருது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக போயிருங்க. யாரோ உங்களை ஏமாத்துனாங்க, யார்கிட்டையோ ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. அடுத்த மாதத்திலேருந்து அற்புதமான மாற்றங்கள் கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் வருது, மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் வரப்போகுது, என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது துலாம் ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா அது பக்கத்தில் ப்ளஸ்ன்னு போட்டு துலாம் ராசின்னு போட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் அதுக்குரிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. 80% துலாம் ராசிக்காரர்கள் உண்மையாக அந்த கெப்பாசிட்டி உரியவங்க. ஒரு ரியாலிட்டியாக நேசிக்கக்கூடிய அன்பு உங்கள்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப்பில் இந்த நீண்ட நாட்களாக நிறைவேறாத விருப்பம், நிறைவேறாத விஷயங்கள், நிறைவேறாத செயல்பாடுகளில் இனிமேல் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம். வியாபாரத்தில் நான் சரியாக இருப்பேன், நான் கரெக்டாக தான் இருப்பேன். எனக்கு இந்த வளைவு சுழிவுலாம் பிடிக்காது. சரியான ஒரு அதெல்லாம் சொல்லலாம் அங்கீகாரம் பெறக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் செயல்படுத்துவேன். எனக்கு இந்த போலியான தரம் என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்க போலியான நபர்களுக்கு கூட்டம் அதிகமாக போகும். உங்களுக்கு ஏன் கூட்டம் வரனே தெரியாது. அப்போ உங்களுக்குள்ளே ஃபீலிங், இந்த இடத்துல போலிக்கு தான் அதிகமான மதிப்பா அப்படின்னா உண்மையிலேயே அப்படித்தான் இருக்குது. எல்லா தொழிலுமே அப்படித்தான் ஓடிக்கிருக்கு. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதத்தில் நீ எடுக்கிற முயற்சிகள் சூப்பராக இருக்கும். உங்களுடைய தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக உங்கள் கூடவே இருந்து உங்களை குளிப்பறித்த சக பணியாளர்கள், உங்கள் கூட வேலை பார்த்தவங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க செஞ்ச தவறை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்கிறது. அவங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் கூட வரும், கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே பணி சுமை மூலமாக அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு. மன வரவுகள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்க்கணும் அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா,
மகாலட்சுமி கதவை தட்டி வந்து கொடுக்க போகிறாங்கிற மாதிரி. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது எப்படின்னா, நீங்கள் முன்னாடி யாருக்காவது நன்மைகள் செஞ்சுட்ருப்பீங்க, நல்லது செஞ்சுட்ருப்பீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உங்கள் குடும்ப உறவுகள், உங்களை புரிஞ்சுக்கிறாமல் போன உறவுகள் உங்களை தேடி வரும். குழந்தைகள் மூலமாக பிரச்சனை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் மூலமாக பிரச்சனை அப்படிங்கிற நிலைமையில் இருந்த உங்களோட லைஃப் இனிமேல் மாறும். நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுடைய எல்லா விதமான துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அது அப்படியே மாறப்படும். உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கணவராக கூட இருக்கட்டும், உங்கள் மேலே புரிஞ்சு உண்மையான அன்பு காட்டி இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே இருந்தாங்கன்னா உங்களை மாதிரி மிகப்பெரிய வெற்றியாளர் யாருங்க. ஆனால் புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே பண்ணுறீங்க. பொதுவாகவே நம்ம 80% துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுவீங்க. 20% துலாம் ராசிக்காரங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, எதை பற்றியும் யோசிக்காமல் தனக்கு பிடிச்ச உறவை விட்டுட்டு தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பாசத்தை நோக்கி போயிட்டு கொஞ்சம் சின்ன பின்னமாக மாட்டிக்கிட்டு உங்களை மேலே அக்கறை காட்டுற மாதிரி அக்கறை காட்டி போலியாக நடித்து உங்களுடைய உண்மையான அன்பை அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு அவங்க உங்களை டிப்ரெஷன் உண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படா ஏன்டா அந்த தப்பை பண்ணோம், எதுக்குடா அந்த தப்பை பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய அந்த 20% துலாம் ராசியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தான் சரியான மாதம். தப்பிச்சு வரும். இல்லைன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு மாட்டிக்கும், ரொம்ப லாக் ஆகிடும். ஸோ இதில் கவனமாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு. நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில், உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா யாரையும் நம்பி முடிவு. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் நீங்கள் ரியலாக நம்பணும். ஸோ அதே போல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மாற்றம் மே மாதத்திலிருந்து முன்னேற்றம் என்பதை சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மன நிறைவை கொடுக்க போகுது. மனசு ஒரு தெளிவை கொடுக்க போகுது. ஒரு நிதானமான தன்மை. கிரக ரீதியாக நிறைய அழுத்தங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்களை சந்தித்து வந்த விருச்சிக ராசிக்காரங்க இனிமே தான் மன நிறைவோடு இருக்கு. கிட்டத்தட்ட தொலை தூரத்திலிருந்து, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி வரக்கூடிய பாக்கியம் உண்டு. யார் யாரெல்லாம் விருச்சிக ராசியில் சொந்தமாக தொழில் தொடங்குறீங்களோ அல்லது தொழில் நடத்திக்கிறீங்களோ அவங்களுக்கு இது சரியான காலம். ஒரு நல்ல நிலைக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. தொழில் விரிவாக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடை, தடங்கள், பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் வெளியே வரணும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய மன அழுத்தத்தை, நிறைய போராட்டங்களை, நிறைய சிரமமான விஷயங்களை, கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் மன நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை, கொஞ்சமாச்சும் புரிதலுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை. குழந்தைகள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க. என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நானும் எவ்வளோ போராடுறேன் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசி அம்மாவுடைய மனநிலை மாறும். உங்கள் குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க. அந்தளவுக்கு ஒரு கிரக நிலையில் ஒரு மாற்றம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனசு தெளிவாகும். எல்லா விதமான விஷயங்களிலும், எல்லா விதமான ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரியாலிட்டி அப்படின்னா ஓப்பன் டிக்கில் எல்லாருடைய குறைகளையும் கரெக்டாக கண்டுபிடிக்கும். ஸோ அது உங்களுடைய ப்ளஸ்ஸு. நீங்கள் கண்டுபிடிக்கிறனால தான் உங்களை வச்சு செய்கிறாங்க. அது அவங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு அழுத்தம். விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரக்காரங்க
ரியலாகவே இப்போ ஒரு 9 மாத காலமாக ரொம்ப போராடுறீங்க. இந்த போராட்டம் ஒரு சரியான நிலைக்கு, ஒரு மாற்றத்துக்குரிய நிலைக்கு இனிமேல் தான் வரப்போகுது. யார் யாரெல்லாம் விருச்சிக ராசியில் நல்ல விதமான ஒரு மனநிலை வேணும், நிம்மதியான அமைதி வேணும், நல்ல விதமான ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு பதவி உயர்வு வேணும், பாதுகாப்பான சூழ்நிலை வேணும், நிம்மதியாக தூக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு நிலையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, உங்களுடைய பார்ட்னர்கிட்ட சின்ன சின்ன அழுத்தங்களோ சின்ன சின்ன விவாதங்களோ வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துங்க. அந்த மன அழுத்தம் சரியாயிடும். விட்டு கொடுத்து போயிருங்க. அதே போல் உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போங்க. வண்டி வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் கவனமாக வாங்குங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மே மாதமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்பது உண்மை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு வரும் தடைகள் விலக போகுது. உங்களுடைய மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகுது. குடும்பத்தில் இனிமேல் தான் கலகலப்பு இருக்க போகுது. தனுசு ராசி ஒரு வீட்டில் இருந்தாலே அந்த இடத்துல கலகலப்பு அதிகமாக இருக்கும். அந்த கலகலப்பு இப்போ தான் கிரகங்கள் ரீதியாக கிடைக்க போகுது. உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள், உங்களை காயப்படுத்திய உறவுகள், உங்களை கஷ்டப்படுத்திய உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இனிமேல் தான் மீண்டு வர போகிறீங்க. பல பேருக்கு பல பாடங்கள், பல அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கூட இருந்த உறவுகள் உங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. வேலை என்ன வேலை பார்த்தாலும் தனுசு ராசிக்காரங்க கூட இருக்கவங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் 10 வருஷமாக அந்த வேலையை பார்க்கேன், நீ ஒரே வருஷத்தில் கற்றுக்கோ அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை கொட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் நீங்கள் எந்த நபர்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, யாருக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்களோ அவங்களுடைய பங்கை உங்களை கரெக்டாக வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வேலை இழந்தவங்க, தொழிலை இழந்தவங்க அப்படின்னு லிஸ்ட்டில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்க. பொதுவாகவே தனுசு ராசி என்பர்களை நம்ம கன்னி ராசி என்பவர்களுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் கேட்கும். நிம்மதியாக தூங்கிய வல்லனாச்சு, நித்திய தூக்கம் என்பது தினமும் போச்சு அப்படிங்கிற சூழ்நிலை யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதிகமான கமாண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா தூக்கம் இல்லை, இல்லற சந்தோஷமும் குறைவு, உறவுகள் மத்தியில் சந்தோஷங்கிறது இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. பேருக்குன்னு கணவன் மனைவியாக வாழ்றீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னாதான் பேருக்குன்னு கணவன். வெளி உலகத்துக்கு அப்படி காட்ட வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துச்சு. இப்போ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு மன அழுத்தங்கள் இருக்குது. அது படிப்படியாக குறையும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாங்க. தாய் மாமா உறவு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தாய் வழி உறவு மூலமாக ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதத்தில் அம்மாவுடைய பாசம், அம்மாவுடைய அக்கறை, அம்மாவுடைய அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். நல்ல அறிவாளி குழந்தையாக, அறிவுபூர்வமாக அற்புதத்தை கொடுக்கக்கூடிய குழந்தையாக உங்கள் குழந்தைகள் ஒரு வளரக்கூடிய தன்மை. அரசாங்க வேலைக்கு எதிர்பார்க்குற தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அரசாங்க வேலையில் தான் இருக்கேன், அரசாங்க வேலையில் இருக்கும்போது எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப்பில் இப்போ தான் பதவி உயர்வுங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சங்கடங்களை விளக்கப்படும். குடும்ப உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுகின்ற உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. சரி, நல்லவங்க, நாணயமானவங்க அப்படிங்கிறத புரிவாங்க. அதாவது நீங்கள் அப்படித்தான், அவங்க தான் உங்களை புரிஞ்சுக்கல. ஸோ இனிமேல் புரியக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்படும் என்பது உண்மை. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், கணவன் மனைவி உறவு என்பது உற்சாகமும் ஒரு பரபரப்பும் ஒரு பாசமும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அப்பாவிடம் விட்டு கொடுத்து போகணும். அப்பாட்ட விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிற கிடையாது. உங்களுக்கான வேலையை வேறு நபர்களிடம் ஒப்படைச்சிட்டு போகக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். சரியான முறையில் உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில் நீங்கள் அக்கறை செலுத்தாமல் இருந்தால்
அதை வேறு நபர்கள் அபகரிச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஃபோட்டோ போடுவது, ஃபோட்டோ பகிர்வது, வீடியோ பகிர்வது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது சிறப்பு. ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா தனுசு ராசி இந்த மே மாதத்தில் மேன்மை அடைந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம், உங்களுடைய மனநிலை ஒருநிலைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட இப்போ தான் உங்களுடைய ராசி அதிபதி 7.5 பிணியை விட்டு விலகி 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அப்போ பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சிறு வயதுலேருந்து அதிகமாக முயற்சி, அதாவது ஏதோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி எடுத்தால் சரின்றலாம். நாங்கள் சிறு வயதுலேருந்தே எங்களுடைய முயற்சி என்பது எல்லா பக்கமும் எடுக்கின்ற ஒரு பயிற்சியாக தான் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா அது நீங்கள் தான். நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே போராடிக்கிட்டு இருக்கேன், சிறு வயதுலேருந்தே என் குடும்பத்துக்காண்டியே நான் உழைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூட்டு வச்சு கேட்டால் அது உங்கள் ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை தியாகியாக உங்களுடைய கர்மா இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழக்கூடிய நபர்கள். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் மன நிறைவுகள் அதிகமாக இருக்கும். மன போராட்டங்கள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் உறுதியாக ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. அதேபோல் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் மே மாதத்தில் மேக்சிமம் உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் மனைவி பேர்லேயோ உங்கள் வீட்டில் உள்ள உறவுகள் என்று சொல்லக்கூடிய அம்மா அப்பா பேர்லேயோ ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. உங்கள் மூலமாக தான் வாங்குவாங்க. நீங்கள் சேர்த்து வச்ச காசை எடுத்து கொடுத்து வாங்கக்கூடிய யோகம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வலுவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றம். 4ஆம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய முயற்சி மூலமாக ஒரு சொந்த வீடு, சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய தன்மையை கிரக ரீதியாக கொடுப்பார். ஆனால் சில தடங்கல்கள் வரும். ஆனால் தடங்கள் என்பது உங்களுக்கு ஒரு படிக்கட்டு தானே. ஒரு பாட்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பாடுவார்ல, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, அந்த தடைக்கல் ஒவ்வொன்றும் உனக்கு படிக்கல்லப்பாங்கிற மாதிரி தான். நீங்கள் தடை எல்லாத்தையும் தகர்த்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் கோச்சார ரீதியாக உண்டு. உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அதுக்கு ரொம்ப சப்போர்ட். மேலும் மகர ராசி என்பவர்களுடைய மனதில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் விலகும். உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் இனிமேல் புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா நீங்கள் தான் முடியும். ஏன்னா அவங்கள புரிஞ்சுக்கிறாமல் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க எக்கார்ந்த கொண்டும் 7 ஜென்மம் எடுத்தாலும் புரிவாங்களாங்கிற டவுட் தான். அப்போ என்ன பண்ணுங்கள், உங்களை திரும்ப தேடி வந்து பேச வராங்கன்னா அந்த இடத்துல உங்களோட 2 சுய ஜாதகத்தை செக் பண்ணி தசாபுத்தி வலுவாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கோங்க. இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. கோச்சார கிரகம் என்பது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் செயல்படும். அடுத்து தசாபுத்தி பலவடையும் லாக் ஆகிடுச்சு மாட்டிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, வார்த்தைகளில் நிதானம் தெரியும். யார்கிட்டையா வாக்கு கொடுக்குறது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தான் தொலைச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த வாக்கு கொடுக்குறது, இந்த பணம் கொடுத்து ஏமாறுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ஓகேவா? இதில் நீங்கள் கரெக்டாக நிதானமாக யாருக்கும் வாக்கு கொடுக்காம, யாருடைய குடும்ப விஷயங்களை போய் தலையிடாமல், யார் மேலேயும் அதிக அக்கறை காட்டி அதிகமாக அன்பு கொடுக்காம நீங்களாக இருந்தால் உங்களை வெல்ல யாரும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தொடக்கம் இந்த மே மாதத்திலிருந்து நடக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு பல குழப்பங்கள், பல மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள், 5 வருட காலமாக அல்லாடப்படக்கூடிய சூழ்நிலை, அன்பானவர்கள் எல்லாம் ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை, நம்ம கட்டப்பா பாகுபலி மாதிரி முதுகில் குத்த வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டுச்சு.
இப்போல்லாம் கும்பராசி என்பர்கள் ஒரு வார்த்தை சொல்ல அவ்வளோ யோசிக்கிறீங்க. என்னால் கொடுத்த வாக்கு அப்படியே ஜென்னுலாக காப்பாற்றுவீங்க. இப்போ உங்களோட கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் அவ்வளோ போராட்டம். உங்கள் குடும்ப உறவுகளோட அந்யோன்யமாக வாழக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப குறையும். அதுவும் கும்பராசி பெண்களுடைய திருமண வாழ்க்கையில் காதல்னு வரும்போது கும்பராசி பெண்களை உருகி 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 காதலிப்பாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் எப்படி அப்படியே அந்த நான் அதான சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்கிரீம் எப்படி உருகுமோ அதே மாதிரி உங்களை உருக வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய காதல் மேன்மையான காதலாக கண்பட தெரிஞ்சிருக்கும். அதை கல்யாணம் முடித்த பிறகு தான் புரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் நம்மளை ஒரு போலியான ஒரு அன்புனால நம்மளை லாக் பண்ணி நம்மளை இப்போ பிளாக் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற சூழ்நிலை. இது சுய ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கும். ஸோ அந்தளவுக்கு லாக் இருக்கும். ஸோ இந்த நிலையில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நம்புனீங்களோ அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்திலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து தொடக்கம் முடிஞ்சோம். கும்பராசிக்காரனுடைய மனதில் உள்ள அழுத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். கும்பராசியில் சினி ஃபீல்டில் நடிக்கக்கூடிய நம்முடைய சின்ன திரை, பெரிய திரை, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய சிறப்பான கும்பராசி என்பவர்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு நல்ல செலிபிரிட்டி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தப்படும். கும்பராசிக்காரங்களுக்கு நடிக்க தெரியும், எப்படி திரைகளை, ஆனால் ரியலாக நடிக்கவே தெரியும். ஓப்பன் டிக்ளர் அப்படி எவ்வளோதான் அழுத்தங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே கொண்டே வர மாட்டேங்க. உங்கள் குடும்பத்தில் சண்டை நடக்குங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் கணவர் என்ன காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஒரு லிமிட்டை தாண்டி தான் அது வெடிக்கும். பொறுத்து பார்த்து முடியாத பட்சம் தான் வெடிப்பீங்க. ஸோ இப்போ அந்த முடியாத பட்சத்துக்கு வந்தனால தான் வெடித்து சதற வேண்டிய சூழ்நிலை பல கும்பராசி அன்பர்களுக்கு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஏற்பட்டிருக்கும். ஸோ போராட்டங்கள் எல்லாம் விலகப்போகுது. பிடிச்ச மாதிரி வாழ்க்கை நடக்க போகுது. முயற்சி எல்லாம் வெற்றி பெற போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களை மிகைப்படுத்தி காட்டி யாராச்சும் உங்களை ஏமாற்ற நினச்சாங்க தயவு செய்ய ஏமாங்க. அதே போல் இந்த நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நண்பர்கள் சொல்வதை அத்தனை அப்படியே உண்மை நினச்சி நீங்கள் போய் லாக் ஆகிடுறீங்க. உங்களை லாக் பண்ணி விட்டு அவங்க எஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கும். அது இப்போல்லாம் யாராவது ஃபோன் பண்ணி உங்களை பிரச்சனைன்னு கூப்பிட்டாங்கன்னா எந்த ஊரில் பிரச்சனை பொறுமையாக கேளுங்க, எந்த இடத்துல பிரச்சனை பொறுமையாக கேளுங்க. அவங்க சொன்ன ஊர்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி சொல்லுங்கள், நீங்கள் இருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பேர் கெடாமல் இருக்கும், புகழ் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியில் 80% 80% கடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடக்கலை போட்டு உங்களை லாக் பண்ணிடுங்க. ஸோ எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்குள்ள சின்ன சின்ன மன அழுத்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா உட்காந்து பொறுமையாக நீங்கள் பேசுங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. யார்கிட்டையும் வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற உண்மையான வார்த்தைகளாக இருக்கும். ஸோ அவங்க கொண்டு போய் சேர்க்கும்போது அதை போலியாக சில பாயிண்ட்ஸ்லாம் உள்ள சொருகி விட்டு உங்கள் ரெண்டுத்துக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்தி. ஸோ அதில் கவனமாக இருங்க. கும்ப ராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் முதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக ராகு பகவான் தாக்கம் கொடுத்தார். ஒரு 5 வருடமாக நம்மளோட சனி பகவான் நிறைய அழுத்தத்தை கொடுத்தார். அதுவும் ஒரு 3 வருஷமாக சனி பகவான் ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தார். மொத்தம் ஒரு 4.5 வருட காலமாக நிறைய கஷ்டத்தையும் கவலையும் போராட்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப லாக்காகி
எப்படா ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதம் ஒரு தொடக்கமாக இருக்கும். உங்கள் மனசில் உள்ள கவலைகள் படிப்படியாக குறையும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட 13ஆம் தேதியிலிருந்து சூப்பராக இருக்கும். தன வரவுகள் ஸ்தானம் சூப்பராக இருக்கும். தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே தான் மேலும் இனிமே தான் புரிய போகிறாங்க. உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்களை இனிமே தான் என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சு நடப்பாங்க. வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இடம் மாற்றத்துக்குரிய விஷயங்கள் எல்லாமே இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடக்கும். ஸோ பயணங்கள் போகிறோமே பாதுகாப்பாக இருக்குமானா கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் ஆன்மீக பயணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய மீனராசி என்பது செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீனராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் பிரச்சனையில் ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்க நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும். உண்மையிலே படிப்படியாக குறையும். இந்த கடன் பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னா, பொதுவாகவே நம்ம மீனராசிக்காரங்க சுக்கிரன் உச்சனால் இந்த தங்க நகை விஷயங்களையோ பண விஷயங்களையோ கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறதே கிடையாது. அசால்ட். நம்ம இடத்துல பணம் கொடுத்துருவோம், அவங்க ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க தருவாங்கன்னு நினச்சி கொடுத்துறது திரும்ப வராது. கூடயே இருப்பாங்க, அவங்க கூடயே பேசிக்கிருப்பாங்க, உங்கள் கூடயே பழகியிருப்பாங்க, அவங்க கூட தான் வேலை பார்ப்பாங்க. நீங்கள் பணமோ நகையோ கொடுத்த பிறகு உங்களை யாரோ ஒருத்தவங்க மாதிரி பார்ப்பாங்க, அந்நிய மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டிங்கன்னா, இந்தா நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டுன்னு என்னை வஞ்சிட்டிங்களே, என்னை அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி பேசி பேசி அதை உங்கள் வாயினாலே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு உங்களை படுத்திடுவாங்க. ஆனால் வாங்கும்போது கேட்டுக்கோங்க, அப்படியே இனிப்பு, அந்த லட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டா எப்படி வந்து இனி ஒரு சந்தோஷம் கொடுக்குமோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இனிப்பாக பேசியிருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களை ஏமாத்துறாங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மே மாதத்தில் கொடுத்த பணம் திரும்ப வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஏற்றம், பதவி உயர்வு என்பது நிச்சயம். லாபஸ்தானம் சார்ந்த விஷயங்களை லாபம் அதிகரிக்கும். இரண்டாவது மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் உண்டு. நண்பர்கள் மூலமாக பல பிரச்சனை பல போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் நன்மைகள் அதிகமாக இருக்கும். நிதானமான செயல், நிம்மதியான பெருமூச்சு, ஏற்றம் என்பது இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடக்கம் சொல்லணும். சரி, அப்போ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, நைட் நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவசரப்பட்டு வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நீங்கள் கொஞ்சம் ஃபோன் நோண்டிட்டு ஓட்டுறது, அசால்ட்டாக ஓட்டுறதை செஞ்சிடவும். கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு சொல்லியும் வண்டி வேகமாக ஓட்டிடவும். அதே போல் புதிய கடன் வாங்குறத தவிர்க்கணும். புதுசாக ஏதாவது கடன் வாங்கலாமான்னு முயற்சி எடுக்கிறாங்க, உங்களை தூண்டி விட்றாங்கன்னா தயவுசெய்து டாட்டா பாய் பாய் சொல்லி, இல்லைன்னா லாக் ஆகிடும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக நிதானமாக கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா இந்த மே மாதம் முதல் மீண்டு வரக்கூடிய ராசியில் மீன ராசியும் ஒன்று என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. இது உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20-30% ஒரு மாற்றம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் நடந்துருமா, நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே நடக்குமா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது கிரக அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடினால், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை வலிமையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறும் என்பது உண்மை. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே உள்ள நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய
அதாவது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா கணிச்சு உங்களுக்கான பதில் தர நேரடியாக இருக்கேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி தெரியாது, வருடம் மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இதே போல் கேள்வி கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்து உங்களுடைய வயதின் அடிப்படையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத துல்லியமாக பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விருப்பப்படுறவங்க தொடர்பு. இதை தாண்டி நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, அதேபோல் உங்களுடைய உறவில் உள்ள அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறணும்னு சொல்லுவாங்களே, பிடித்திருந்தால் அனுப்புங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.